Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா C# விண்டோஸ் அப்ளிகேஷனில் மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டூல்ஸில் இருக்கிற மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ட்ராக் பண்ணி போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட ஃபார்மில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட மாஸ்க் ப்ராப்பர்ட்டியை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாஸ்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாஸ்க் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமெரிக் டிஜிட்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கேரக்டர்ஸ் இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மாஸ்க் நமக்கு செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபார்மில் நீங்கள் ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் வேல்யூஸ் நமக்கு என்டர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேர்டிங்ஸ் எதுவுமே நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஏதோ ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ நம்மளால் டைப் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதாவது பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரன் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு டைப், அதாவது இதோட மாஸ்கில் இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஸோ இதோட ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா செட் மாஸ்கில் நமக்கு இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதே மாதிரி நான் இன்னொரு மாஸ்க் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து செகண்ட் டைப்புக்காக. ஸோ இதோட டைப் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா செட் மாஸ்க் அப்படின்றத கொடுத்துட்டு தென் நம்ம ஃபோன் நம்பர் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபோன் நம்பர் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபார்மேட் நமக்கு செட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் லேபிளில் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் 3 அப்படின்றத நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் லேபிள் 4 அப்படின்றத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ஃபார்மேட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நியூமெரிக் ஃபார்மேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோன் நம்பர் ஃபார்மேட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோன் நம்பர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஃபோன் நம்பர். தென் இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா டேபிள் லேஅவுட் பேனல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் டேபிள் லேஅவுட் பேனல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு தகுந்த மாதிரி எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் எடிட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம காலம்ஸ் நமக்கு 2 காலம்ஸ் போதும். ஸோ நான் ரோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 ரோஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10 ரோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு தென் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு பர்சன்டேஜில் நம்ம கரெக்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நான் 50 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா ஸோ அது வந்து நமக்கு ஈக்குவலாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஒன்றா நம்ம ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா செகண்டு, தென் ஃபஸ்ட் இதில் நியூமெரிக் அண்ட் தென் ஃபோன் நம்பர். தென் இதோட அலைன்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நம்ம ஃபார்ம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டேபிள் கண்டென்ட்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 லேபிள்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அலைன் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் நம்மளோட ஆங்கர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் ஆங்கர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கர் நான் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரைட்டில் செட் ஆகிடும். தென் நம்மளோட மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்கேன் நான். ஸோ நமக்கு ஃபுல்லாக நம்மளோட டேபிளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்லார்ஜ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டேபிளில் நான் சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட டூல்ஸில் மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்னோட ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் மாஸ்கில் போய்ட்டு தேர்டு ஃபார்மேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் நம்பர் அண்டு ஏரியா கோடு. ஸோ நம்ம இப்போ அப்ராட்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஏரியா கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா செட் மாஸ்க் கொடுக்குறோம். தென் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டேட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஷார்ட் டேட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா அதோட மாஸ்க்கு அண்ட் தென் அதோட ப்ரிவ்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நான் லேபிள்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ லேபிள்ஸ் நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம லேபிள்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 10 வரைக்கும் நான் லேபிள்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோன் நம்பர் அண்ட் ஏரியா கோடு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லேபிளில் ஃபோன் அண்ட்
ஏரியா கோட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லேபிளில் ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டேட் அப்படின்ற ஃபார்மேட்டு. ஸோ அதை நான் இந்த லேபிள் 6ல் நான் போட்டுக்கிறேன். ஷார்ட் டேட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேபிள் 7. ஸோ இந்த லேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மாஸ்க் டெக்ஸ்ட் பாக்ஸோட மாஸ்க்கை பொறுத்து நம்ம போட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டேட் அண்ட் டைம். ஸோ ஷார்ட் டேட் நம்ம கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்மளோட டைம் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது மூணோட ஆங்கர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆங்கரில் பார்த்திங்கன்னா டாப் லெஃப்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு கரெக்டாக நமக்கு அலைன் ஆகிடும். தென் இந்த மூணோட ஆங்கர் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு நமக்கு அலைன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு அலைன் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் இன்னொன்று போட்டுக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட மாஸ்கர் டெக்ஸ்ட் பாக்ஸ் 6ஓட மாஸ்க் நம்ம எப்படி செட் பண்ணலான்னா மாஸ்கில் போயிட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்ற ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த கண்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்ற ஃபார்மேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட லேபிளில் நான் அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் அதே மாதிரி நம்ம மாஸ்க் கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் யூரோப்பியன் அண்ட் மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற டைம் ஃபார்மேட்ஸ். ஸோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டைம் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைம் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டும் நமக்கு மோரோவர் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபார்மேட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் கூட நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்க் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஜிப் கோட் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப் கோட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு வியூ ஆகும். ஸோ இது மூணையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ஆங்கர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம கொடுத்துக்குறோம். தென் அது நமக்கு அலைன் ஆகிடும். தென் ரிமைனிங் 3ஓட ஆங்கர்ஸ் நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஆங்கர்ஸ் நம்ம செட் பண்ணுறதுக்குலாம் ஸோ ஃபஸ்ட் 2ஓட ஆங்கர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் ஆங்கர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். தென் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன டைப்போ அந்த டைப்பில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜிப் கோட் டைப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜிப் கோட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஜிப் கோட் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா ரைட் அலைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஆங்கரில் போயிட்டு நான் ரைட் அலைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ரைட் அலைன் ஆகிடும். தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டம் ஃபார்மேட், அதாவது நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். தென் இந்த லேபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டம் ஃபார்மேட்னால் நம்ம எந்த ஃபார்மேட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம மாஸ்க் டெக்ஸ்ட் பாக்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து கஸ்டம் ஃபார்மேட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மாஸ்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ மாஸ்கில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நம்பரை டைப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 நம்பர் டைப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு 3, தென் நெக்ஸ்ட்டு 4, தென் நெக்ஸ்ட்டு 5 நம்பர்ஸ் டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மேட்டில் நமக்கு செட் ஆகிடும். ஸோ இதோட ஆங்கரையும் நான் என்ன பண்ணுறேன், நான் ரைட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மில் நமக்கு ஆங்கர்ஸ், அதாவது நம்ம மாஸ்க் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக் ஃபார்மேட்டு 5 வேல்யூஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதுவும் வந்து நமக்கு நியூமரிக் வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும். நம்மளால் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 5 அப்படின்றத கொடுக்குறேன். தென் டேப் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு போய்டும். ஸோ ஃபோன் நம்பர், ஸோ ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூஎஸ் ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏரியா கோடு. ஸோ ஏரியா கோடு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் டேட்டு. ஸோ டேட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட மந்த்து, தென் டேட்டு, தென் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இயர் நம்ம கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் டேட் அண்ட் டைம். ஸோ டைமோடு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட டைமை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:20 அப்படின்றத
நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹவர்ஸ் தென் மினிட்ஸ் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ செக்யூரிட்டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி நம்பர் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் டைம் ஃபார்மேட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 11:25 அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிப் கோடு. ஸோ ஜிப் கோடு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் நமக்கு எடுத்துக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டம் ஃபார்மேட். ஸோ நம்ம எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் இது எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 1 தென் 1 2 தென் 1 2 3 தென் 1 2 3 4. ஸோ நம்ம கொடுத்தது இந்த ஃபார்மேட் தான். ஸோ நமக்கு அந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்குது. ஸோ இது வந்து நம்ம டூல்ஸ் மூலிமா நம்மளோட கஸ்டம் மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம டைனமிக்காக ஒரு மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து ஒரு கார்னரில் நான் அலைன் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு பட்டன் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பட்டன் நான் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அந்த பட்டனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்பேஸ் MTB அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நத்திங் தட் இஸ் மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஈக்குவல் டு நியூ மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளோட கலர்ஸு நம்மளோட சைஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதோட லொக்கேஷன் நான் செட் பண்ணுறேன். ஸோ லொக்கேஷன் ஈக்குவல் டு நியூ லொக்கேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ பாயிண்ட். ஸோ எந்த பாயிண்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா ஸோ எனக்கு 500, 140 அப்படின்ற லொக்கேஷனில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபாண்ட் கலர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா MTB.4 கலர் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஃபாண்ட் கலர் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா நமக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா color.white அப்படின்றத நான் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் கலர். ஸோ MTB.பேக் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ பேக் கலர் ஈக்குவல் டு color.orange white அப்படின்றத கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல்ஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா controls.add. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ MTB அப்படின்ற ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதோட சைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஹைட் செட் பண்ணுறேன். ஸோ ஹைட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 30 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ நான் 30 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு MTB டாட் அதோட விட்த்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ விட்த்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 200 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ 200 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா மாஸ்க் செட் பண்ணுறது. ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ MTB நம்மளோட ஆப்ஜெக்ட் டாட் மாஸ்க் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ மாஸ்க் கொடுத்துட்டு எந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எனக்கு 3 டிஜிட்ஸ் டைப் ஆகணும். தென் ஒரு ஐஃபன், தென் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸ், தென் ஒரு டிஜிட். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நமக்கு டைப் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்மளோட பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டிஜிட்ஸ், தென் ஒரு டிஜிட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த டிஜிட்டில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 1 to 1. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட ஹைட் அண்ட் வித் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் வித் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ், அதாவது சேஞ்ச் ஆன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ரியேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்ம 1 2 3 1 2 3ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இன்கரெக்டாக ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நியூமரிக் டெக்ஸ்ட் பாக்ஸு. சப்போஸ் இதில் நம்ம கேரக்டர்ஸ் நம்ம டைப் பண்ணோம் அல்லது எக்ஸ்ட்ரா நம்ம வேல்யூஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பீப் சவுண்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் beep on error அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ beep on error ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ பீப் சவுண்ட் எதுக்காக வரும் அப்படின்னா நம்ம ராங்காக ஏதாவது டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட மாஸ்கட் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஒரு கேரக்டர் டைப் பண்ணுறேன். ஸோ ஏ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ நியூமரிக்கை தவிர வேறு எந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்தாலும் நமக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தாலும் நமக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்க போகிறேன்.
ஸோ உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீப் சவுண்டு நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாஸ்கரேட் டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம டைனமிக்காகவும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudorjuice.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.